ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். +2 தேர்வு நாளை துவக்கம். தமிழகத்தில் நாளை +2 பொதுத் தேர்வு தொடங்குகிறது. 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 3,78,545 மாணவர்கள், 4,24,023 மாணவிகள், 18,344 தனித் தேர்வர்கள், 145 சிறைவாசிகள் என மொத்தம் 8,21,057 பேர் எழுத உள்ளனர். 3,316 மையங்களில் தேர்வு நடக்கிறது. தேர்வில் முறைகேடுகளை தடுக்க 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் திடீர் சோதனையில் ஈடுபடும் என அரசு தேர்வுத்துறை கூறியது. தேர்வு அறையில் தேர்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செல்போனை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது. சீமான் வழக்கின் பின்னணியில் திமுகவா? சீமானை சமாளிப்பது எங்களுக்கு தூசு மாதிரி. நாங்கள் சீமானை கண்டு பயப்படவில்லை என சட்ட அமைச்சர் ரகுபதி சொன்னார். உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது வழக்கு பதிவு செய்து வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பின்புலமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சீமானை பார்த்து பயந்துதான் அவரை சமாளிக்க முடியாதனால தான் இது மாதிரி செயலில் ஈடுபடுறீங்க. அதான் நான் சொல்லிட்டேனுங்க. நான் எங்களுக்கு அவரெல்லாம் சமாளிக்கிறது ஒரு தூசு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் இதில் தலையிட்டிருந்தோம் இருந்தால் வழக்கு எப்படியோ திசை திருப்பி இருக்கலாம். நாங்கள் தலையிடவில்லை. இவர் சீமான் காஷ் பண்ண சொல்லி கேஸுக்கு போகிறார், அவருடைய வழக்கை ரத்து செய்ய சொல்லி. அந்த வழக்கிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது. இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும், பெண்களுக்கு எதிரான கொடுமையான வழக்கு இது என்று சொல்லி நீதிமன்றம் தந்த அழுத்தத்தின் அடிப்படையிலே இப்பொழுது வழக்கு நடைபெறுகிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தாலோ அல்லது நாங்கள் சீமானை கண்டு பயந்தோ இந்த வழக்கு நடைபெறவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தில் தமாக பங்கேற்காது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மும்மொழி கொள்கை மற்றும் நீட் நுழைவுத் தேர்வு சம்பந்தமான மத்திய அரசின் கல்வி நிலைப்பாட்டிற்கு பெரும்பாலான பெற்றோர்களும் மாணவர்களும் ஆதரவாகவே இருக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசின் எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வராத நிலையில் தமிழகத்தில் தொகுதிகள் குறையும் என்று கூறுவது உண்மை நிலைக்கு எதிரானது. கடந்த வாரம் தமிழகத்திற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொகுதி மறுசீரமைப்பில் எந்த நிலைப்பாட்டையும் மத்திய அரசு இதுவரை எடுக்கவில்லை. அப்படி இருந்தாலும் கூட தமிழகத்திற்கு பார்லிமெண்ட் தொகுதிகள் கூடுமை தவிர குறையாது என தெளிவுபட கூறியிருந்தார். தமிழகத்தில் பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கும்போது அதையெல்லாம் மக்களிடமிருந்து திசை திருப்பவே இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கருதுகிறது. எனவே வரும் 5ஆம் தேதி தமிழக அரசு கூட்டியிருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்காது என ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். நிதி கொடுக்காவிட்டாலும் அரசை நடத்த தெரியும். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா பேசினார். இந்தியை வெறுக்கிறோம், இந்தியை ஒழிக்கிறோம் என்பது அல்ல, அது எங்கள் எதிரி அல்ல. இந்த நாட்டில் இருக்கிற இன்னொரு மொழி என்னை அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவது கூடாது என்று நான் சொல்கிறேன். நான் இன்னொன்றையும் சொல்கிறேன், இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்கிறேன். வடக்கே இந்த மாதம் இந்த வருடம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாநிலமே உத்தரப்பிரதேசம் தான் தாய்மொழியை இந்தியாக கொண்ட ஒரு மாநிலம். அங்கே 11 லட்சம் மாணவர்கள் இந்தியிலே பெயராகி இருக்கிறார். இந்தி பாடத்திலே 11 லட்சம் மாணவர்கள் பெயரான உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர்கள் நீ இந்தி படி முன்னேறலாம் என்றால் நான் படித்து என்ன வீணாகி போய்விட்டேன் என்று கேட்க மாட்டோமா? சொல்லாதீர்கள். நீ இந்தி படித்தால் தான் உனக்கு காசு தருவேன் என்றால் நீ காசே தரவில்லை என்றாலும் எங்களால் அரசாங்கத்தை நடத்தும். 2 MP 4 MLAக்கள் இருந்துமே விசிக கொடியை ஏற்ற முடியலையே, திருமாவளவன் வேதனை. தமிழகத்தில் 2 MPக்கள் 4 MLAக்கள் இருந்தும் விசிக கொடியை ஏற்ற முடியவில்லை என அக்கட்சி தலைவர் திருமாவளவன் பேசினார். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாம் போராட வேண்டியிருக்கிறது. அதுதான் சட்டமன்றத்துக்குள்ள நுழைய வேண்டிய தேவை இருக்குது, நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய வேண்டிய தேவை இருக்குது. நீ வெளியில நின்று என்னதான் கத்தினாலும் கூட அது ஈடுபடாது. சிந்தனை செல்வன் அவர்கள் அதைத்தான் இங்கே விவரித்து சொன்னார். நான் ஒரு தனி அடையாளத்தோடு அங்கு போய் நிற்கும் போது அந்த குரலுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு. நாமும்
சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற போது அங்கே கவனிக்கப்படுகிறது. என்ன 4 எம்எல்ஏ 2 எம்பி அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக நம்முடைய தோழர்கள் குறைத்து மதிப்பிடுகிற போக்கு இங்கே இருக்கிறது. 2 அணுகுமுறை தான். ஒன்று, அதிகாரத்தில் இருப்பவர்களோடு இணங்கி இயைந்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வது. 2வது, முற்றாக எதிர்த்து நின்று போராடி கொண்டிருப்பது. நம்மகிட்ட பெரும்பாலும் உடனே எதிர்ப்பு மனோநிலை தான் நமக்கு வரும். அதை நம்ம வீரம் போர்ப்பணம்னு எடுத்துக்கிறோம். அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். டெமோக்ரஸிங்கிறது தேர்தலில் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலமா நாம கோரிக்கைகளை முன்வைப்பது. ஆனா இந்த லெஜிஸ்லேட்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு பேரையும் இன்டெலக்சுவலா டாமினேட் பண்றது யாருன்னா பியூரோக்ராட்ஸ் தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டியா இருந்தாலும் கூட அவங்க தான் எல்லாவற்றையுமே வரையறுக்கக்கூடியவர்கள். இப்போ ஒரு சட்டம் வரணும், இந்த மாதிரி சட்டம் வரணும்னா ஒரு எம்எல்ஏ சட்டம் எழுத முடியாது. அதுக்குன்னு இருக்கிற டீம் இன்டெலக்சுவல்ஸ் தான் எழுத முடியும், பியூரோக்ராட்ஸ் தான் எழுத முடியும். இப்படி ஒரு சட்டம் வந்துச்சு, சட்டத்தை ஒரு எம்எல்ஏ போய் நீங்க நல்லா உட்காந்து எழுத முடியுமா? எழுத முடியாது. ஒரு டிராஃப்ட் போடலாம், அவ்வளவுதானே தவிர அது ஒரு அரசாங்கத்தினுடைய மெத்தடாலஜி, ஒரு கவர்மெண்ட்னா அந்த கவர்மெண்ட் எப்படி அதை கொண்டுட்டு வரணும், அதை எப்படி கெசட்டை அறிவிப்பு செய்யணும், இது எல்லாமே பியூரோக்ராட்ஸ் தான் பண்ண முடியும். முதலமைச்சராக ஒருத்தர் உட்கார்ந்தா கூட எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல அதிகாரிகள் தான், அதிகார வர்க்கம் தான் இருக்கு. அந்த அதிகாரிகள்கிட்ட இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள ஒரு சைட் இருக்கு இல்லையா? அப்ப எஸ்சி எஸ்டி பிரச்சனை தூக்கி வச்சுருவாங்க, மைனாரிட்டிஸ் பிடிக்கலன்னா மைனாரிட்டிஸ் பிரச்சனை தூக்கி வச்சுருவாங்க. அதுக்கு எவ்வளவு முட்டுக்கட்டை போட முடியுமோ அவ்வளவு முட்டுக்கட்டை போடுவாங்க. அது வெளிப்படையா தெரியும். அதுதான் அவங்களுடைய ஒரு கெட்டிக்காரத்தனம். அதிகாரிகள் நேரடியா முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பேசும்போதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவான பதில தான் சொல்லுவாங்க. ஆனா வேலை நடக்காது. இப்ப நாம சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடணும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் கூடணும். அப்பதான் அங்க கவனிக்கப்படும், அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம். நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. அவ்வளவு எளிதான் நம்மளால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற இடத்துல தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். பர்மிஷன் வாங்கினீங்களா? வேற எங்கேயும் வேற எந்த இடத்தையும் போய் கேட்க மாட்டாங்க. பேனர் வச்சா உடனே பேனரை கழட்டுவாங்க. அப்படின்னா இன்னும் அரசியல் ரீதியா நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இது போதாது என்கிற போதாமையை இது காட்டுகிறது. அந்த வலிமையை பெறுகிற போதுதான் இவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். கலவரத்தை தூண்ட ஓபிஎஸ் அணி முயற்சி. அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஏற்கனவே திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை மீண்டும் திறப்போம் என ஓபிஎஸ் அணியினர் கூறுவது வேடிக்கையாக உள்ளது. இதன் மூலம் கலவரத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட ஓபிஎஸ் அணி முயற்சிப்பதாக புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். நாங்கள் அதை மறுக்கல, நாங்கள் வேணான்னு சொல்லலாம். புரட்சித் தலைவருடைய சிலை திறக்கப்பட்டது. அதுக்கு நீங்கள் யாரும் போய் மாலை போட்டுங்க, மரியாதை செலுத்துங்க. நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் கூட அவர் காலடியில் போய் திட்டுக்குங்க. நாங்கள் அதில் யாரும் குறிப்பிடல. மறுபடியும் நாங்கள் அந்த சிலையை நாங்கள் மறுபடியும் திறப்போம்னா அப்போ இது என்ன பேச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இது திட்டமிட்டு மலிவு விளம்பரத்திற்காக ஒரு சட்டம் ஒழுங்கை திட்டமிட்டு சீர்குலையை செய்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த நபருடைய இந்த விளம்பரம் இருக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர், டிஐஜி, எஸ்எஸ்பி அனைவரையும் சந்தித்து இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து இது சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறோம். இதற்கு மேலும் நாளைய தினம் வேண்டும் என்று புரட்சித் தலைவருடைய சிலையை நாங்கள் இன்னும் திறப்புன்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை
காவல்துறை தான் வந்து அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காணாமல் போனவர்கள் இவங்க வந்து இந்த இது போல புரட்சித் தலைவருடைய சிலையை மையப்படுத்தி மலிவு விளம்பரத்திற்காக ஒரு கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தி அதில் வந்து ஏதாவது வந்து அரசியல் ஆதாயம் தேட முடியுமா என்கின்ற எதிர்பார்ப்பில் இதை செய்கிறாங்க. இது செய்கிறவங்க வந்து உண்மையிலே அதிமுக மேலே பற்று கொண்டவங்களா இருக்க மாட்டாங்க. எஸ்ஐயை வெட்ட பாய்ந்த ரவுடி, குறுக்கே வந்த போலீஸ்காரர். வட சென்னையில் சம்பவம். சென்னை வியாசர்பாடி PV காலனி பீலிகான் முனீஸ்வரர் கோயில் வளாகத்தில் உள்ள புற்றுக்கோயில் அருகே ஒரு மர்ம நபர் கஞ்சாவை கைமாற்றிவிட நிற்பதாக மகாகவி நகர் போலீஸ் நிலையத்துக்கு ரகசிய தகவல் வந்தது. சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் 2 போலீஸ்காரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். பையுடன் நின்றிருந்த நபர் போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்றான். அவனை போலீசார் விரட்டிச் சென்றனர். அப்போது அந்த ஆசாமி மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து போலீசை மிரட்டிவிட்டு தப்ப முயன்றான். சப் இன்ஸ்பெக்டர் துணிச்சலாக அந்த ஆசாமியை பிடிக்க முயன்றபோது அவன் பட்டாக்கத்தியால் சப் இன்ஸ்பெக்டரை வெட்ட முயன்றான். அருகில் இருந்த போலீஸ்காரர் சமயோஜிதமாக செயல்பட்டு எஸ்ஐயை தள்ளிவிட்டு காப்பாற்றினார். பிறகு அந்த ஆசாமியை விரட்டிச் சென்று போலீசார் மடக்கி பிடித்தனர். அவன் பையில் வைத்திருந்த 1 கிலோ கஞ்சா மற்றும் ஒரு பட்டாக்கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அந்த ஆசாமி ரவுடி அருண் பாண்டியன், வயது 36 என தெரிய வந்தது. அவன் மீது ஏற்கனவே 3 கொலை வழக்கு உள்ளிட்ட 9 குற்ற வழக்குகள் உள்ளன. கொலை முயற்சி, கஞ்சா விற்றது, ஆயுதங்கள் வைத்திருத்தல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அருண் பாண்டியனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காசிமேட்டில் மீன் விலை அதிகரிப்பு. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலை முதலே மீன் வாங்க மீன் பிரியர்கள் குவிந்தனர். சென்ற வாரத்தை விட இந்த வாரம் மீன் விலை சற்று அதிகமாகவே காணப்பட்டது. விலையை பொருட்படுத்தாமல் மீன் பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன் வாங்கி சென்றனர். வஞ்சிரம் கிலோ 1000 முதல் 1100 வரை விற்கப்பட்டது. கொடுவா ரூபாய் 800, பாறை ரூபாய் 500, சீலா ரூபாய் 600, வவ்வால் ரூபாய் 500, சங்கரா ரூபாய் 600, நெத்திலி ரூபாய் 500, இறால் ரூபாய் 400, காணாங்கத்தை ரூபாய் 400க்கு விற்கப்பட்டது. கோடையில் வெப்ப அலை வீசும், வானிலை மையம் எச்சரிக்கை. கோடைக்காலம் துவங்கும் முன்பே நாட்டின் பல பகுதிகளில் வெயில் சுட்டரிக்க துவங்கியுள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா உட்பட பல மாநிலங்களில் கடந்த மாதம் வழக்கத்தை விட வெயில் அதிகமாக இருந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இந்நிலையில் வரும் கோடை காலத்திலும் வழக்கத்தை விட வெப்பநிலை அதிகரித்து வெப்ப அலை வீசலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை, நாடு முழுவதும் கடந்த மாதம் இயல்பை விட வெயில் அதிகமாக இருந்தது. இதற்கு முன் 1901 பிப்ரவரியில் இதுபோன்ற வெயில் கொளுத்திய நிலையில் 124 ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆண்டு பிப்ரவரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துள்ளது. குறிப்பாக கர்நாடகா கடலோர பகுதி மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் அதிக வெப்பம் பதிவானது. இயல்பை விட 4 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்தது. இந்த ஆண்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும். இம்மாதம் முதல் வரும் மே மாதம் வரை வடகிழக்கு மாநிலங்கள், வட மாநிலங்கள், தென்மேற்கு இந்திய பகுதிகளில் அதிக வெப்ப அலை வீசும். வெப்ப அலை வீசும் நாட்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இந்த வெப்ப அலைகள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வெப்பம் சார்ந்த நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆகையால் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது.